Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. நீதிமன்றம் வரை சென்ற தனி மனிதன், ஒற்றை மனுவில் கிடைத்த நீதி. ஆலமரத்திற்கு உயிர் கொடுத்த ஆட்டோக்காரர், கள்ளக்குறிச்சியில் நெகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நகராட்சி பகுதியில் இருந்து திருவண்ணாமலை வரை சுமார் 126 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக கள்ளக்குறிச்சியில் இருந்து சங்கராபுரம் வரை சாலையின் இருபுறங்களிலும் உள்ள புளிய மரம், காட்டு வகை மரங்கள் ஆகியவற்றை நெடுஞ்சாலைத்துறை மூலம் அகற்றப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, கள்ளக்குறிச்சி வடச்செட்டிந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரி ஆட்டோ டிரைவராக வேலை செய்து வரும் இவர் சமூக ஆர்வலராகவும் இருந்து வருகிறார். இவர் இருக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள மயிலாம்பாறை பேருந்து நிறுத்தத்தில் 50 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஆலமரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தை சாலை சீரமைப்பு பணிகளுக்காக ஒப்பந்ததாரர்களும் அதிகாரிகளும் வெட்ட முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தகவலை தெரிந்து கொண்ட மாரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில், எங்கள் ஊரில் நெடுஞ்சாலையில் இருந்து 15 மீட்டர் தூரத்தில் மயிலம்பாறை என்னும் இடத்தில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தின் நிழல் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது. இந்நிலையில் சாலை விரிவாக்கத்திற்காக இந்த மரத்தை வெட்ட ஒப்பந்ததாரர்களும் நெடுஞ்சாலை துறையினரும் முயற்சித்து வருகிறார்கள். ஆனால் சாலை விரிவாக்கத்துக்கு மரத்தின் கிளையை வெட்டினாலே போதுமானதாகும். அதனால் மரத்தை வெட்ட எதிர்ப்பு தெரிவித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறியிருக்கிறார். இதையடுத்து இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்ற அமர்வு, சாலை அமைப்பதற்காக எத்தனை மரங்களை வெட்ட உள்ளனர் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் செந்தில்குமார், ஒரு மரத்தை மட்டும்தான் வெட்ட உள்ளனர் என்று பதிலளித்தார். இதனிடையே இந்த மனு குறித்து பேசிய நீதிபதிகள், சாலை விரிவாக்கம் என்பது அவசியமானது, அதே நேரம் இந்த ஆலமரத்தை வேரோடு எடுத்து வேறு எங்கேயாவது நட முடியுமா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி சாலை விரிவாக்க பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். இத்தகைய சூழலில் 10 டன் எடை கொண்ட ஆலமரத்தை நெடுஞ்சாலை துறையினர் 2 நாட்களாக போராடி சுமார் 4 ராட்சத கிரேன்கள் மூலம் பாதுகாப்பாக தோண்டி எடுக்கப்பட்டு, அதன் பிறகு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிரேன்கள் மூலம் தூக்கி கொண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் செல்லும் சாலை அருகே நெடுஞ்சாலை துறையினருக்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு 10 அடி ஆழம் தோண்டப்பட்டும், ஆலமரம் நன்கு வளர உரங்கள் போடப்பட்டும், பூச்சிகள் அரிக்காமல் இருக்க மருந்துகள் தெளித்தும் அந்த ஆலமரத்தை பாதுகாப்பாக நட்டு வைத்தனர். சுமார் 50 ஆண்டுகால ஆலமரத்தை அடியோடு எடுத்து அதனை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றி நடப்பட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.